வணக்கம் நண்பர்களே. இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது அணுகுண்ட பத்தி தான். அணு அப்படிங்கிறதே ஒரு பொருளோட மிக நுண்ணிய பகுதி. அத அந்த காலத்திலேயே கிரேக்கர்களும் நம்ம ஆளுங்களும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு பொருளுக்கும் வித்தியாசமான உள் அமைப்போட இந்த அணுக்கள் இருக்கும். அணுவோட உட்புறம் அடர்த்தியானது கிடையாது, பெரும்பாலும் வெற்றிடம் தான். ஒரு 100 மைல் சுற்றளவுள்ள பெரிய மைதானம் தான் அணுன்னு வச்சுக்கோங்க. இதுல சாதாரண டென்னிஸ் பந்து எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதுதான் நியூக்ளியஸ். மீதி பெரும் பகுதி வெற்றிடம் தான். அணுவை ஒரு பங்குன்னு வச்சுக்கிட்டா அதுல லட்சத்துல ஒரு பங்கு இடத்தைத்தான் அணுவோட உட்பொருள் ஆக்கிரமிக்கிறது. மீதி இடம் எல்லாம் வெட்டவெளி. அதனால தான் முக்காலம் ஓட்டை, அதாவது ஒன்னு புரோட்டான் இன்னொன்று நியூட்ரான், இது ரெண்டுத்துக்கும் சம அளவுல இருக்கும். இது ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து முடங்கி இருக்கும். புரோட்டான்னா என்னன்னு நினைக்கிறீங்க? வெறும் துகள் தான், ஆனா பாசிட்டிவ் ஊட்டம் பெற்றது. பேட்டரியில எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி பாசிட்டிவ் ஊட்டம் பெற்றது தான் புரோட்டான். நியூட்ரான்றதும் துகள் தான், ஆனா அது நெகட்டிவ் ஊட்டம் கிடையாது, நடுநிலை துகள். அதனால தான் அதை நியூட்ரான் சொல்றோம். அப்போ ஒரு நியூட்ரானும் புரோட்டானும் அடங்கியது தான் அணுவோட மையப்பொருள். இதை தவிர வெட்ட வெளின்னு இல்லையா, அதுலயும் குட்டி குட்டி நுண்ணிய துகள்கள் பறக்கும். அதுக்கு எலக்ட்ரான் அப்படின்னு பேரு. அதுதான் நெகட்டிவ் ஓட்டம் பெற்றவை. இது ஒன்றும் பெரிய புதுமையா நம்ம சொல்ல முடியாது. இது உட்பொருள நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த மையத்தை சுற்றி படுவேகமா பறந்துகிட்டு இருக்கும். இத சூரியனா நடுநிலைமையா கொண்டு மற்ற கிரகம் எப்படி சுற்றி வருதோ அத போலத்தான் இங்கேயும். கிட்டத்தட்ட அணு அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தோட மிகச்சிறிய பிரதிபிம்பம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அணுவுல கிரகங்களுக்கு பதிலா எலக்ட்ரான் சுற்றுது. அணுவோட மையப்பொருள் எத்தனை பாசிட்டிவ் ஊட்ட எண்ணிக்கை இருக்கோ அதே அளவு எலக்ட்ரான்கள் இந்த அணுவில் வெட்ட வெளியில ஆகாயத்துல சுத்தும். இந்த எலக்ட்ரான் எல்லாம் ஒரே தடத்துல ஓடல, ஒன்னும் ஒரு ஒரு பக்கம் சுத்தும். அணுவோட வரைபடத்தை பார்த்திருப்போம். இந்த எலக்ட்ரான் எல்லாம் வெவ்வேறு தடங்கள்ல சுற்றுறது ஏதோ கோலம் போட்டது போல காண்பிக்கப்பட்டிருக்கும். இது படுவேகமா ஒரு வினாடிக்கு பல கோடி மைல் வேகத்துல சுற்றும். கண்ணால இந்த வேகத்தை பார்க்கவே முடியாது. அதனாலதான் நம்ம பார்க்க முடியாது மட்டும் இல்ல, அதை தொட்டு பார்த்து கூட உணர முடியாது. சரி, இது எப்படி வெடிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அணுங்கிறது ஒரு கட்டுப்பாடான பிரபஞ்சம். அதன் மையப்பொருளை சுற்றி எலக்ட்ரான் பறந்துகிட்டே இருக்கு. அது பறக்குதே தவிர அது பறந்து அந்த குறிப்பிட்ட அணுவோட வெட்டவெளியை விட்டு ஓடி முடியாதபடி உட்பொருள் தடுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. அதே நேரம் எலக்ட்ரான்களை மையப்பொருள் நெருங்கி விடவும் முடியாது. இப்படி ஒரு டென்ஷனான நிலைய கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டு இருக்கிறது அணு. இந்த கட்டுப்பாட்டை கலைச்சிட்டா போதும், அந்த பிரம்மாண்ட சக்தியை எழுப்பியை கொண்டு சத்தமா வெடிக்கும். இந்த கட்டுப்பாட்டை கலைக்கிற வேலையைத்தான் விஞ்ஞானிகள் செய்யறாங்க. அதன் மூலம் அணுகுண்டை வெடிக்கிறாங்க. அணு தன்னை பிரம்மாண்ட சக்தியோடு இறுக்கிக்கிட்டு கட்டுப்பாட்டோட இருக்குது. கட்டுப்பாடு தான் பிரம்மாண்ட சக்தி. இந்த கட்டுப்பாட்டை சிதற விட்டா போதும், இந்த பிரம்மாண்ட சக்தி கட்டுப்பாடா வச்சிருந்த அந்த சக்தி பீறிக்கிட்டு வெளியே வருது. அதுதான் நினைக்க முடியாத நாசங்களை பண்ணிடுது. எப்படி ஒரு அணுவுக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நம்ம காஃபியில போட்டுக்கிற சின்ன சக்கரை கியூப் இருக்குது பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற சக்தி சென்னை மாநகரத்தை ஒரு நாள் முழுவதற்கும் தேவையான மின்சார விநியோகத்தை கொடுக்குமா. ஒரு புள்ளி போன்ற அற்ப பொருளிலிருந்தே 30 லட்சம் 100 வாட் பல்புகளை 10 மணி நேரம் எரிய விடலாம். அதற்கான சக்தி அதுல இருந்து கிடைக்கும். இதைத்தான் நம்ம கல்பாக்கத்துல செய்யறோமான்னா ஆமா. இங்க அணுவோட கட்டுப்பாட்டை மிக்க எச்சரிக்கையோடு ஒரு ஒழுங்குமுறையில் அணு கலைக்கப்படுது. இது நமக்கு மின்சாரம் கொடுத்து உதவுது. இதுல ஒழுங்குமுறை இல்லைன்னா அதுதான் அணுகுண்டு. அந்த அணுவோட உட்புறத்தை கலைச்சிட்டு அதை சிதற விட்டு வெடிக்கிறோம். இது குண்டா வெடிச்சு ஏராளமான நாசத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் இந்த கலைக்கும் முறைய நம்ம நாடுகள் எல்லாமே ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி விஞ்ஞானிகள் தாங்களாவே இந்த ஆபத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அணுவை கலைக்கிறதுல கூட 2 வகை இருக்கு. ஒன்னு ஃபிஷன் வகை,
இன்னொன்னு புல்லட் போன்ற வேகத்துல துகள்களை செலுத்தி அணுவை உடைக்கிறது. அதாவது இது ஃபிஷன் வகை. ரெண்டாவது ஃபியூஷன் வகை. சில அணுக்கள் பெருமளவு உஷ்ணப்பட்டா அந்த அணுக்களோட உள்ளமைப்பு கலைக்கப்படும். இதை கலைக்கிறதுனால ஏராள சக்தி வெளிப்படும். ஹைட்ரஜன் குண்டு இப்படித்தான் செயல்படுது. ஃபிஷன் முறையை விட ஃபியூஷன் முறைதான் சிறந்தது. இந்தியா எந்த முறையில குண்டுவை வெடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த 2 முறையிலுமே வெடிச்சு வெற்றி பெற்றிருக்குங்க. என்னங்க இன்னைக்கு எப்படி அணுகுண்டு, துப்பாக்கி இதெல்லாம் வெடிக்குதுன்னு நம்ம கண்டு கேட்டுக்கிட்டோம். இது போன்ற அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவலுக்கு அடுத்த சண்டே வரையும் வெயிட் பண்ணுங்க. ஆனா நடுப்புற நம்ம திங்கள், சனி சமையல் போடுறோம், செவ்வாய்க்கிழமை உணவே மருந்து போடுறோம், வெள்ளிக்கிழமை ஆன்மீக தகவல்களையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வசி விலாக்ஸ்ல பார்த்துக்கிட்டே வாங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்தையும் பாருங்க. ஓகே, தேங்க்யூ.